சிறப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் தொல்லை என்று சொல்லை மாற்றிய நண்பன் ஐஸ்கிரீம் என்றால் உயிர்தான் பார்த்தாலே பரவசம் சில பையன்தான் சில பையன்தான் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய். பாட்டி கற்றுக் கொடுத்த பேப்பர் பொம்மை. இங்க பாருங்க பசங்களா, இன்னைக்கு நாம ஒரு சர்க்கிள் பண்ண கத்துக்க போறோம். அது ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் செய்ய முடியும். முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்புறம் அதை ரெண்டா மடிங்க. ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். அப்புறம் இந்த கார்னரை இப்படி சுத்தி கட் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி வரும். நான் இப்ப கட் பண்ணனே அதே மாதிரி. அப்புறம் இத பிரிச்சா இந்த ரெண்டு வட்டமும் சேர்ந்து ஒரு 8 மாதிரி தெரியும். நான் ட்ரையாங்கிள் மாதிரி இந்த பேப்பரை மடிச்சேன், ஆனா எப்படி சர்க்கிள் வந்துச்சுன்னு தெரியவே இல்ல. ஹே லீனா, இதத்தான் பேப்பர் மேஜிக்னு சொல்வாங்க. அதுதான் எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது. மிஸ், நான் செஞ்சது பாருங்க மிஸ். பரவாயில்லையே, நல்லதா இருக்கு. போச்சு, நான் இந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமா லீனா, நீ எப்பவும் இந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆயிடுவியே. அவ சீக்கிரம் வந்துருவான்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். பாட்டி, எப்ப வந்தீங்க நீங்க? லீனா, நீ முன்ன விட இப்ப ரொம்ப வளர்ந்துட்ட. பாட்டி பாட்டி, எனக்கு நீங்க பெரிய உதவி செய்யணும். எனக்கு பேப்பர் கட்டிங் சொல்லி தரீங்களா? இப்படித்தான் செய்யணும். இது ரொம்ப அழகா இருக்கு. பேப்பர் கட்டிங்ல நீங்க அசத்துறீங்க. வாவ், பூனைக்குட்டிய பார்த்ததும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உன்கிட்ட ரெட் கலர் பேப்பர் இருக்கா லீனா? என்கிட்ட இருக்கு பாட்டி. அழகா இருக்கா? பிரமாதமா இருக்கு பாட்டி. டீச்சரை விட நீங்க தான் நல்லா பண்றீங்க. டார்லிங், என்ன பண்றீங்க? லீனாவை எங்கயாவது பாத்தீங்களா? அவ அங்க பாட்டியோட பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த பேப்பர்லாம் யார் இங்க ஒட்டி வச்சது? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மாவும் அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அம்மா பண்ணத பாத்தியா? நான் செஞ்ச பேப்பர் கட்டிங்க எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டா. எங்க பாட்டி, ஓல்ட் ஃபேஷன்ல அம்மாக்கு எங்க புரிய போகுது? எனக்கு தெரிஞ்ச எல்லா பேப்பர் கட்டிங்கையும் நான் உனக்கு சொல்லி தர போறேன். எனக்கா? அடுத்த வாரம் உங்க எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கட்டிங் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நாம தான் பெஸ்ட் நிரூபிக்கணும். புரிஞ்சுதா? இது அழகா இருக்கு பாட்டி. எனக்கும் இத கத்து கொடுங்களேன், நானும் இத செய்யணும். பொறுமையா இருலீனா, நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸி கிடையாது. இத கத்துக்கிறதுக்கு நிறைய கவனம் தேவை. நீங்க இந்த பேப்பர் கட்டிங்ல டைகர் செய்வீங்களா? டைகர் மட்டும் இல்ல, எல்லாமே செய்வேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எனக்கு 11 அனிமல்ஸ் கட் பண்ணி கொடுக்கணும், புரியுதா? மியாவ். லீனா, பாத்தியா? வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. இது பூனைக்குட்டியை விட இது ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. எனக்கு இது கத்துக்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையா தான் இருக்கும் கண்ணா, ஆனா இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அலுப்பும் வரக்கூடாது. நீ எத்தனை தடவை கட் பண்ணாலும் ஒரிஜினலா தத்ரூபமா வரணும். பரவாயில்லையே லீனா, ரொம்ப ஃபாஸ்டா கத்துக்கிட்ட. இது எல்லாமே உங்களால தான் பாட்டி. மியா 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 மியா. ஹே லீனா, நாளைக்கு உங்க பாட்டி உனக்கு கத்து கொடுக்கும்போது எலை எப்படி கட் பண்றதுன்னு கத்துக்கிட்டு வரியா? டேடி, எனக்காக மறுபடியும் பூனையா மாறு. உன்னை பார்த்து நான் எப்படி கட் பண்ணணும்னு கத்துக்கிறேன். ஏற்கனவே நான் 5 தடவை மாறிட்டேன். என்ன ஆளை விட சாமி. எனக்கு ஒரு ஐடியா. அவங்க சின்ன வயசுல இத எப்படி கத்துக்கிட்டாங்கன்னு போய் பார்க்கலாமா? நல்ல யோசனை தான். ஆனா இதுக்கு என்ன கிடைக்கும்? வேற என்ன, வழக்கம் போல நான் ஐஸ்கிரீம் தரேன். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபம்பா கண்ணை பத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. பாட்டியோட வீடு எவ்வளவு அழகா இருக்கு. எங்க அவங்க?
ஏய் இங்க வா இங்க வா. நீ பேப்பர் கட்டிங்ல பண்ண பூனை எலி மாதிரியே இருக்கு. உனக்கு அது கூடவா தெரியாது? எங்க எல்லார்கிட்டயும் 11 அனிமல்ஸ் இருக்கு, ஆனா உன்கிட்ட இல்லையே. எனக்கு பூனி எப்படி கட் பண்றதுன்னு தெரியலையே. நீ சரியான முட்டாள். இனிமே எங்க கூட விளையாட வராத. நாங்க போயிட்டு வரோம். அது மட்டும் இல்ல, காம்படிஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கு நீ வந்தனா தோத்து போயிடுவ. அதனால வீட்லயே இரு. யாருமே எனக்கு சொல்லி தர மாட்டேங்கறாங்க. நான் ஒரு மேஜிக் பறவை. உனக்கு பேப்பர் கட்டிங் சொல்லி தரேன். கத்துக்கறியா? என்னது நீயா? 11 அனிமல்ஸ் எப்படி கட் பண்ணனும்னு எனக்கு இப்ப தெரியுமே. பாட்டி இப்படிதான் பேப்பர் கட்டிங் கத்துக்கிட்டாங்களா? இப்ப ஒன்னால நானும் கத்துக்கிட்டேன் லீனா. அம்மா, ஐஸ்கிரீம்ல பேப்பர் கட்டிங் பண்ணிருக்கேன். இது நம்ம ஷாப் கண்ணாடில ஒட்டா நல்லா இருக்கும். நீ எங்கேயும் ஒட்ட வேணாம் லீனா. பேப்பர் கட்டிங்னு சொல்லிட்டு நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. முதல்ல போய் ஹோம்வொர்க் பண்ணு. இது ரொம்ப மோசம். டேய் அம்மாக்கு பேப்பர் கட்டிங்ல பிடிக்கிற மாதிரி மாத்திடு ப்ளீஸ். அவ்வளவுதானே, இது எனக்கு கை வந்த கலையாச்சே. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபம் பாக்கண்ணே பத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணே. டார்லிங், நேத்து நைட் என் கனவுல ஒரு பேப்பர் கட்டிங்ஸா வந்தது. அது கலர்ஃபுல்லா இருந்தது. லீனா செஞ்ச பேப்பர் கட் ஐஸ்கிரீம் ரியல் ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்தது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததாமா? நீ அந்த பேப்பர் கட்ட பண்ணி ஜன்னல் பூரா ஒட்ட வேண்டியதுதானே? சரிமா, அந்த வேலை என்கிட்ட விட்டுருங்க. லீனா வந்துட்டா. வரமாட்டான்னு நினைச்சோம். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? லீனா, நீ பேப்பர் கட்டிங்ல பூனை செஞ்சல, அதான் பெஸ்ட்னு உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் உன் பிரைஸா? நான் சாக்லேட் இருக்கும்னு நினைச்சேன். ஹேய் இல்ல மேரி, இருக்குறதுல இதுதான் பெஸ்ட் பிரைஸ்.